வணக்கம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஎல்எஸ்சி அண்ட் சிப் டிசைனில் நவம்பர் டிசம்பர் 2023 பார்ட் சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ரியலைஸ் தி சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ் எஃப் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஸ்மால் எம் ஆஃப் 0, 1, 7, 11, 15 plus summation don't care of 2, 3, 5 using static CMOS logic and clocked CMOS logic அப்படின்னு ரெண்டு இது கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி கிளாஸில் ஸ்டாட்டிக் CMOS லாஜிக் வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்டாட்டிக் CMOS லாஜிக்கு எப்படி வந்து ஸ்டிக் டயக்ராம் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் வந்து அந்த கொஸ்டின். சரிங்களா, எஃப் ஈக்குவல் டு சமேஷன் ஸ்மால் எம் ஆஃப் 0, 1, 7, 11, 15 ப்ளஸ் சமேஷன் டோன்ட் கேர் ஆஃப் 2, 3, 5. ஸோ இங்கே வேரியபிள் வந்து மின்டர்ம்ஸ் வந்து 0 to 15 வரைக்கும் இருக்கிறதுனால, மேக்ஸிமம் வந்து 15 வரைக்கும் இருக்கிறதுனால we have to consider நம்பர் ஆஃப் இன்புட் வேரியபிள்ஸ் as 4. அப்போ 4 வேரியபிள் கேம் அப் ட்ரா பண்ணும்போது, சரிங்களா, 4 வேரியபிள் கேம் அப் ட்ரா பண்ணும்போது நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஏபிசிடி அப்படி 4 இன்புட் வேரியபிள் எடுத்திருக்கேன். கொடுத்துருக்க மின்டர்ம்ஸ் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து 1ன்னு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, டோன்ட் கேர் வந்து 2, 3, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2, 3, 5. ஸோ இது எல்லாமே வந்து டோன்ட் கேர்னு எடுத்திருக்கேன். ரிமைனிங் செல்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா 0ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா, ரிமைனிங் செல்ஸ் எல்லாமே என்ன எடுத்துருக்கேன்னா 0ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு குரூப் 1, சரிங்களா, நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒன்ஸை குரூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு குரூப்பில் வந்து ஏ பார் பி பார்னு கிடைக்குது, இன்னொரு குரூப்பில் என்ன கிடைக்குது அப்படின்னா ப்ளஸ் சி அண்ட் டின்னு கிடைக்குது. சரிங்களா, இப்போ இதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் CMOS யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போ எஃப் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பை கே மேப் ஏ பார் பி பார் ப்ளஸ் சி அண்ட் டி. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே டபுள் பார் எடுக்கிறோம். பை இன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி ஏ டபுள் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை டபுள் பார் எடுக்கும்போது நமக்கு சேம் ஃபங்க்ஷன் தான் எடுக்கும். சரிங்களா, ஸோ அப்படி டபுள் பார் எடுத்துகிட்டு அந்த இன்னர் பாரை மட்டும் கேன்சல் பண்ணும்போது ஏ பார் பி பார் ஹோல் பார் இந்த ப்ளஸ் பிகம்ஸ் டாட். சரிங்களா, ஆர் கேட் பிகம்ஸ் அண்ட் கேட்டாக மாறும் பை டிமார்கன்ஸ் லா. அதுக்கப்புறம் சிஎன்டி ஹோல் பார்னு மாறும். சரிங்களா, திரும்ப இந்த பாரை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது ஏ பார் பி பார் அந்த அண்டுன்றது என்னவா மாறும் அப்படின்னா இந்த அண்டுன்றது ஆர் கேட்டாக மாறும். ஏ டபுள் பார்னு வரும். ஏ டபுள் பார் வில் பி ரிட்டன் அஸ் ஏ. அதே மாதிரி பி டபுள் பார் வில் பி ரிட்டன் அஸ் பி. அதே மாதிரி இந்த சிஎன்டி ஹோல் பாரை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பை டிமார்கன்ஸ் லா சி பார் ப்ளஸ் டி பார்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் CMOS யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்வெர்ட்டிங் ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும், ஹோல் பாரில் தான் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி கிடைச்ச ஃபங்க்ஷனை இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to draw the static CMOS diagram. ஃபஸ்ட்டு வந்து புல் அப் நெட்வொர்க் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புல் டவுன் நெட்வொர்க் பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ புல் அப் நெட்வொர்க்கில் ஃபஸ்ட்டு இந்த காம்பினேஷன் என்ன இருக்குது அப்படின்னா ஏஆர்பி அப்படின்னு இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால PMOS ரெண்டுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சீரீஸில் இருக்கணும், ஏ ப்ளஸ் பி. சரிங்களா, அதே மாதிரி சி பார் டி பார் ரெண்டுமே ப்ளஸில் இருக்கனால அந்த காம்பினேஷன் ரெண்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சீரீஸில் இருக்கணும், சி பார் ப்ளஸ் டி பார். இந்த ரெண்டு சம்டோமே எப்படி இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா பேரலல் காம்பினேஷனில் இருக்குது. சரிங்களா, புல் அப் நெட்வொர்க் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் PMOS டிரான்சிஸ்டர். அதனால தான் இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எல்லா டிரான்சிஸ்டர்லேயும் முன்னாடி பபுள் இருக்கும். ரீசன் என்னென்னா PMOS டிரான்சிஸ்டர் வந்து என்னது குட் கண்டக்டர் ஆஃப் வேல்யூ 1. லாஜிக் ஹையை வந்து கரெக்டாக கண்டக்ட் பண்ணும், பட் லாஜிக் லோவை வந்து என்ன பண்ணாது, ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணாது. சரிங்களா, அதோட மினிமம் வோல்டேஜ் வந்து எவ்வளோ கண்டக்ட் பண்ணும் அப்படின்னா த்ரெஷோல்டு வேல்யூ ட்ராப் வரைக்கும் கண்டக்ட் பண்ணும். அதுக்கு கீழே போணுச்சு அப்படின்னா PMOS டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஸோ we do not get the value of 0 here. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புல் அப் நெட்வொர்க் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் PMOS டிரான்சிஸ்டர். இதுக்கு அப்படியே டூவல் நெட்வொர்க் எது அப்படின்னா புல் டவுன் நெட்வொர்க். சரிங்களா, ஸோ புல் டவுன் நெட்வொர்க் அப்படின்றது கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் NMOS டிரான்சிஸ்டர். மேலே வந்து PMOSல எதெல்லாம் சீரீஸில் இருந்துச்சோ அதெல்லாம் பேரலல். ஸோ அப்போ இங்கே ஏஎன்பி அங்கே சீரீஸில் இருந்துச்சு, இங்கே ஏஎன்பி பேரலில் இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே சி பார் டி பார் சீரீஸில் இருந்தது, இங்கே சி பார் டி பார் எப்படி இருக்குது அப்படின்னா பேரலில் இருக்குது. இந்த காம்பினேஷன் மேலே புல் அப் நெட்வொர்க்கில் பேரலில் இருந்தது, இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா சீரீஸில் இருக்குது. இன் பிட்வீன் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா எஃப் எடுக்கிறோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஹோல் பார் சி பார் ப்ளஸ் டி பார் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அதான் நம்மளோட ஃபங்க்ஷன்.
சரிங்களா? இப்போ இது எல்லாத்துலேயும் ட்ரா பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் மார்க் பண்ணுறோம் ஃபார் ட்ராயிங் த ஸ்டிக் டயக்ராம். இது இந்த கொஷினுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் ஸ்டிக் டயக்ராமே சேர்த்து சொல்லிடலாமே அப்படின்றதுக்காக இதிலே நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? என்மாஸ் டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும், சரிங்களா, என்மாஸ் டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பாட்டம் டெர்மினல் வந்து சோர்ஸ், டாப் டெர்மினல் வந்து என்ன அப்படின்னா ட்ரெயின் அப்படி எடுத்துக்கோங்க. எல்லா டிரான்சிஸ்டருக்குமே நீங்கள் அப்படி கண்ண மூடிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிமாஸ் டிரான்சிஸ்டருக்கு டாப்பில் சோர்ஸ் இருக்க மாதிரியும் சோர்ஸ் ஹேவிங் ஹையர் பொட்டன்ஷியல் தென் ட்ரெயின் டெர்மினல் எங்கே அப்படின்னா பிமாஸ் டிரான்சிஸ்டருக்கு. அதனால் பிமாஸ் டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் டாப்பில் சோர்ஸ் எழுதிக்கலாம், பாட்டமில் என்ன எழுதிக்கலாம், ட்ரெயின் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சுட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் யூலர்ஸ் கிராஃப், சரிங்களா, இப்போ என்னென்ன டிரான்சிஸ்டர்ஸ் வந்து என்னது இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. சரிங்களா? அந்த டிரான்சிஸ்டரோட ஜங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு மார்க் அஸ் எ டாட், ஒரு நோடு மாதிரி மார்க் பண்ணிக்கணும். டிரான்சிஸ்டர் எல்லாத்தையுமே கன்சிடர் திஸ் அஸ் பிரான்ச் வேல்யூஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த யூலர்ஸ் பாத் வழியாக ஒரு தடவை நீங்கள் ட்ராவல் பண்ணணும். எந்த பாத் வழியாகவும் நீங்கள் மோர் தென் 1 டைம்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் எங்கேருந்து ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டு பி இப்படி ட்ராவல் பண்ணுறேன், திரும்ப சி டு டி இப்படி ட்ராவல் பண்ணால் எனக்கு என்னென்னா ஒரு தடவை தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது எனக்கு என்ன, அப்போ ஸ்டிக் டயக்ராமில் என்ன நான் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா ஏபி சி பார் டி பார் அப்படின்னு நான் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை தான் இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். வேறு எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஏ டு சி ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் சி டு டி, டி டு பி ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஃபார் புல் அப் நெட்வொர்க்கு யூலர்ஸ் பாத். அதே மாதிரி புல் டவுன் நெட்வொர்க்கு ஏ டு சி பார் தென் டி பார் தென் பி. சரிங்களா? இது ரெண்டுக்குமே சேம் பாத் இருக்கணும் கம்பல்சரி. சரிங்களா? புல் அப் நெட்வொர்க், புல் டவுன் நெட்வொர்க் ரெண்டுமே என்ன அப்படின்னா சேம் பாத் இருக்கணும். இதுதான் வந்து அந்த இன்புட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டிக் டயக்ராம் ஏசி டிபி. சரிங்களா? இங்கே நான் பார் எல்லாமே வந்து சி பார் டி பாருக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் சிமாஸ் இன்வெர்ட்டர் டயக்ராம் வரையணும். பட் நான் அதை இன்ஹரண்ட்டாக நான் மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹாவ் டு பிளாட் தி ஸ்டிக் டயக்ராம். ஸ்டிக் டயக்ராமில் எப்போதுமே என்ன பண்ணணும்னா டாப்பில் விடிடி ஒரு பாசிட்டிவ் பவர் சப்ளை லைன் வரைஞ்சிக்கோங்க, பாட்டமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஎஸ்எஸ் கிரவுண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பை யூலர்ஸ் பாத் ஏ சி டி பி இந்த இன்புட்லாம் ப்ளேஸ் பண்ணோம். பிஃபோர் தட் ஒரு எல்லோ கலர் பிமாஸ் டிரான்சிஸ்டர், ஒரு க்ரீன் கலர் என்மாஸ் டிரான்சிஸ்டர் வரைஞ்சிருங்க. சரிங்களா? வரைஞ்சி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏ சி டி பி இந்த மாதிரி இன்புட்டை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்து இன்புட்டுக்கான சோர்ஸ் அண்ட் ட்ரெயின்ன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும்னா அதெல்லாம் கொண்டு போய் அந்தந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புல் அப் நெட்வொர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. புல் அப் நெட்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏயோட சோர்ஸும் சியோட சோர்ஸும் கனெக்டட் டுகெதர், தட் வில் பி கனெக்டட் டு விடிடி. அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏயோட சோர்ஸும், சரிங்களா, ஏயோட சோர்ஸும் சியோட சோர்ஸும் கனெக்டட் டுகெதர் விச் வில் பி கனெக்டட் டு விடிடி. ஸோ இதே மாதிரி இந்த ஸ்டிக் டயக்ராமில் ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு டெர்மினல். சரிங்களா? இதை வந்து என்னென்னா இதை சோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக இது என்னென்னா ட்ரெயின். இது சியோட சோர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இதை டிஃபால்ட்டாக சியோட ட்ரெயின். இந்த ரெண்டு சோர்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ளூ லைன் வச்சு மெட்டல் லைன் வச்சு இந்த விடிடி கூட கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் ஏயோட ட்ரெயினும், சரிங்களா, ஏயோட ட்ரெயினும் சியோட ட்ரெயினும் ப்ளஸ் டியோட சோர்ஸ். சரிங்களா? அந்த நெட்வொர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, மேலே வந்து இதுதானே செக் பண்ணியிருக்கீங்க, ஏயோட சோர்ஸும் சியோட சோர்ஸும். நெக்ஸ்ட் ஏயோட ட்ரெயின் பியோட சோர்ஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா சியோட ட்ரெயின் டியோட சோர்ஸ். இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பியோட ட்ரெயின், டியோட ட்ரெயின், ஏயோட புல் டவுன் நெட்வொர்க்கில் கூடிய ஏயோட ட்ரெயின், பியோட ட்ரெயின், இந்த 4 டெர்மினலும் கனெக்ட் பண்ணி அங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவுட்புட் எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏயோட ட்ரெயின், சரிங்களா, அதுக்கப்புறம் சியோட ட்ரெயின் ப்ளஸ் டியோட சோர்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பியோட சோர்ஸ். இந்த 4 டெர்மினலும் என்ன இருக்குது, ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் டியோட ட்ரெயினும் பியோட ட்ரெயினும், டியோட ட்ரெயினும் பியோட ட்ரெயினும் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவுட்புட் எடுக்கிறோம். சரிங்களா? அது எங்கே போய் கனெக்ட் ஆகிருக்குன்னா புல் டவுன் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஏயோட சோர்ஸ் அண்ட் பியோட ஏயோட ட்ரெயின் அண்ட் பியோட ட்ரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 4 ட்ரெயினையும் கனெக்ட் பண்ணி நம்ம எஃப்ன்றதை எடுத்துக்கிறோம். சரிங்களா?
அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னது, இது ட்ரெயின் அப்படின்னா ஏக்கு இது வந்து சோர்ஸாக இருக்கும், இது சிக்கு வந்து இது ட்ரெயின் அப்படின்னா இது வந்து சோர்ஸாக இருக்கும், டிக்கு இது சோர்ஸ் அப்படின்னா இது ட்ரெயினாக இருக்கும், பிக்கு இது சோர்ஸ் அப்படின்னா இது என்ன இருக்கும், ட்ரெயினாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட எது கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கூட சி பார் டி பார். சரிங்களா? சி பார் டி பாரோட சோர்ஸ் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி கிரவுண்டில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சி பார் டி பாரோட சோர்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கிரவுண்டில் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம இங்கே என்ன வரும் அப்படின்னா சி பார் டி பாரோட சோர்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணால் கிரவுண்டில் கொடுத்துருக்கணும். ஆக்சுவலாக இது வந்து சி பார் டி பார். இது எப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா பை யூஸிங் நம்ம நார்மல் சிமாஸ் இன்வெர்ட்டரோட இது விடிடி லைன், கிரவுண்ட் லைன், ஒரு என்மாஸ் ஒரு பிமாஸ் ஒரு என்மாஸ், இது ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிக்குவோம், ஒரு இன்புட் கொடுவோம். இது சி அப்படின்னா இந்த இடத்துல மெட்டல் லைன் வச்சு என்ன பண்ணுவோம், மெட்டல் லைன் கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல சி பார்னு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தனியாக ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அந்த சி பார் இங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்டிக் டயக்ராம். இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் லைன்ஸ் இன்க்ளூடிங் உங்களோட டிஃப்யூஷன், என் டிஃப்யூஷன், பி டிஃப்யூஷன் ரெண்டையுமே கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ 1 2 3 4 5 6 7. ஸோ 7 ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? வெர்டிக்கல் லைன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5, 5 வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்குது. அப்போ 7 × 8 லாம்டா 5 × 8 லாம்டா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஏரியான்னு சொல்லுவோம். சரிங்களா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 7 × 8 லாம்டா இன்ட்டு 5 × 8 லாம்டா. ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்டாட்டிக் சிமாஸ் இன்வெர்ட்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கிவன் மின் டேர்ம் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி கிளாக்டு சிமாஸ் சர்க்யூட்ஸ் எப்படி வரையணும் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.